ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேத்திக்கு வந்து வால் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருந்ததுங்கிறத பார்த்தோம். ஸோ நாஸ்டாக் வந்து 2%க்கு மேல வந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி கொஞ்சம் முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி டவ் ஜோன்ஸ் வந்து 500 பாயிண்ட் கிட்ட விழுந்திருக்கு. நேத்தி வந்து உங்களுக்கு செல் ஆஃப் நடந்திருந்தது. ஸோ S&P 500ம் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெஷர்ல தான் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இ டா அமெரிக்காவோட மார்க்கெட் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஷர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் வந்து ஏர்னிங் மிஸ் ஆனது கிடையாது. ஏஐயோட ஸ்பெண்டிங்க வந்து இன்னும் இன்வெஸ்டர்ஸ் நம்பல அப்படிங்கிறதும், ஆயில் பிரைஸ் வந்து கன்டினியூஸா ஜாஸ்தி ஆயிக்கிட்டு இருந்தது. மிடில் ஈஸ்ட்டோட டென்ஷன் இது எல்லாம் தான் காரணம். ஆனா இன்னைக்கு மார்னிங் சீன்ல வந்து கொஞ்சம் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து கிரீன்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்ப வரைக்குமே ஃபியூச்சர்ஸ் வந்து கிரீன்ல வந்து லைட்டா ரீட்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து கிரீன்ல இருக்கிறனால லைட்டா ஒரு ரெக்கவரி வந்து மார்க்கெட்ல வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம, ஆயில் பிரைஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் வந்து கன்டினியூஸா ஹை ஆயிக்கிட்டு இருந்த ஆயில் பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது $100க்கு மேல போயிடுச்சு பென் க்ரூட் எல்லாம் உங்களுக்கு. ஸோ அந்த $100க்கு மேல போனது வந்து இப்ப வந்து கம்மியாகி உங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் வந்து க்ரூட்ல வந்து நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஸோ இன்டெல்லோட ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் வந்து என்ன வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது நமக்கு மார்க்கெட்டுக்கு? ஸோ இன்னைக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா? ஆகாதா மார்க்கெட்? இது எல்லாமே டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் இதுல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஏஷியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூல தான் இருந்திருக்கு. ஜப்பான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர்ல தான் இருந்தது உங்களுக்கு. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் லைட்டா நம்ம வந்து ப்ரெஷர வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியன் மார்க்கெட்லயும் ஒரு லைட் ப்ரெஷர் வந்து ஃபீல் ஆனுச்சு. அதே மாதிரி ஜப்பான் மார்க்கெட்டும் ப்ரெஷர் வந்து சாஃப்ட்டா தான் இருந்தது. சைனா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ரெக்கவர் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட்ட. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்ல லைட்டா கிரீன் ஆயிருக்கு. ஏன்னா, நேத்தி வந்து யுஎஸ் செல் ஆஃப்க்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் காம் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யுஎஸோட ஃபியூச்சர்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1/2 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு வந்து அ நேத்தி வந்து விழுந்ததுல உங்களுக்கு பாதி அளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி S&P 500ஓட ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இதுல பார்த்தா தெரியும். பட் நாஸ்டாக் தான் உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருந்தாலும் ரொம்பவே மினிமல் அமௌண்ட்ல வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். நேத்து ஹெவி செல்லிங்ஸ் இருந்தாலும், இன்னைக்கு வந்து பையர்ஸ் வந்து திரும்ப வர ட்ரை பண்றாங்க. ஆனா, இது ஃபுல் ரெக்கவரி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டெட் கேட் பவுன்ஸா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இதுல. ஸோ மார்க்கெட் இன்னும் ஏஐ ஸ்பெண்டிங்கும், மிடில் ஈஸ்டோட நியூஸையும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கு. நேத்தி வந்து மார்க்கெட் ஏன் கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூகுளோட ஏர்னிங்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. கிளவுடோட ரெவென்யூவும் நல்லா தான் இருந்தது. ஏஐ டிமாண்டும் நல்லா தான் இருக்கு. ஆனா கம்பெனி வந்து இன்னும் ஏஐ டேட்டா சென்டருக்கும், இன்னும் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அதிகமான கேப்பிட்டல் அமௌண்ட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது தான் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கூகுள் பார்க்கலாம். நேத்தி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கூகுள் வந்து நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே இருந்தாலும், கேப் டவுன்ல ஓப்பன் ஆனதுக்கு காரணம் வந்து இதுதான் ரீசன் உங்களுக்கு. ஸோ இந்த வந்து மார்க்கெட் வந்து என்ன நெனச்சுது அப்டின்னா, ரெவென்யூ சரி, ப்ராஃபிட் எப்ப இருக்கு அப்டிங்கிற ஒரு கேள்விக்கான விடை தான் இவ்ளோ பெரிய கேப் டவுனா நமக்கு வந்து இந்த இடத்துல சார்ட்ல வந்து தெரியுது. ஸோ அதனால ஆல்ஃபபெட், டெஸ்லா 2 ஸ்டாக்கும் ஸ்ட்ராங் செல்லிங் வந்து நேத்தி வந்து குடுத்திருந்தது. 2 பேருமே ஏஐயோட ஃபியூச்சர வந்து நல்லா நம்புறாங்க அப்படின்னாலும், இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுக்கு நம்புறதுக்கான காரணம் வந்து ஒண்ணும் பெருசா தெரியல. நேத்தி வந்து நம்மளோட சப்போர்ட் லைன்ல தான் உங்களுக்கு வந்து குளோசிங் வந்து வச்சு முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஓப்பனிங் வந்து இதுக்கு மேல கிடைச்சதுன்னா, ஒரு சின்ன ரெக்கவரி ஹால்ஃப் ஆஃப் த கேண்டில் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு டெஸ்லால. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கான ஹீரோ யாரு அப்படின்னா, இன்டெல் தான். ஸோ இன்டெல் பொறுத்தவரைக்கும் ஸோ இன்டெலோட ஏர்னிங்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்னிங்ஸ் வந்து நல்லாவே குடுத்துருக்காங்க உங்களுக்கு. அ அதாவது ஏர்னிங்ஸும் குடுத்துருக்காங்க, ரெவென்யூவும் நல்லாவே குடுத்துருக்காங்க. அதனால ஆல்ஃபபெட், டெஸ்லா 2 ஸ்டாக்கும் ச நல்ல ஏர்னிங்ஸ் அதாவது டெஸ்லா நல்ல ஏர்னிங்ஸ் குடுக்கல. கூகுள் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் குடுத்தாலும் செல் ஆஃப் வந்ததுக்கு காரணம் ஏஐன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா இன்டெல் வந்து நேத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இன்டெல் வந்து நல்ல ஒரு
அவுட்லுக் வந்து குடுத்துருக்கு மார்க்கெட்டுக்கு. இதனால இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லயே இன்டெலோட இது வந்து 5% வரைக்கும் அப்ல போயிருக்கு உங்களுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தூரம் 100லேருந்து 103 சாரி 3% வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ப்ரீ மார்க்கெட்ல ஜம்ப் ஆயிருக்கு அப் சைடு. ஸோ இத பார்த்து செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸுக்கும் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு அப்டின்ட்டு நம்ம சொல்லலாம். மிடில் ஈஸ்ட் நியூஸ பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்ட முழுக்க ஸ்கேர் பண்ணது வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் தான். யுஎஸ் ஈரான் டென்ஷன் வந்து இன்னும் குறையல. ரெட் சீயோட ஷிப்பிங் ரிஸ்க் வந்து இன்னும் இருக்கு. பிரெண்ட் க்ரூட் $100க்கு மேல போனது வந்து கொஞ்சம் வந்து பெரிய பிரச்சனையா தான் பார்த்தோம் நம்ம. இப்ப வந்து கொஞ்சம் வந்து கூல் ஆஃப் ஆயிட்டுருக்கு உங்களுக்கு பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து. ஸோ இது வந்து $100க்கு கீழ வந்தாலும் இன்னும் ரிஸ்க் முடியல. ஆனா இன்னைக்கு தான் இந்த லாஸ்ட் 1 வீக்ல வந்து க்ரூடோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் 1 வீக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஏறிக்கிட்டே தான் போணுச்சு. இப்ப தான் செல் ஆஃப்ங்கிறதே நடந்திருக்கு உங்களுக்கு பிரெண்ட் க்ரூட பொறுத்தவரைக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து லைட்டான பாசிட்டிவ் நியூஸா எடுத்துக்கலாம். பட் இது கன்டின்யூ ஆனா தான் ஃபுல் பாசிட்டிவா இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஆயில் வந்து மேல போணுச்சு அப்டின்னா, எப்பயும் போல நம்ம சொல்றது தான் இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாகும். ஃபெட் ரேட் வந்து ரேட் கட்ட வந்து டிலே பண்ணுவாங்க ஃபெடரல் ரிசர்வ் வந்து. பாண்ட் யீல்டு வந்து ஜாஸ்தியாகும். டெக் ஸ்டாக்குக்குலாம் ப்ரெஷர் ஆகும். அதனால ஆயில் பிரைஸ் வந்து இன்னைக்கு லைட்டா கூல் டவுன் ஆயிருக்கிறதுனால, டெக் ஸ்டாக்குக்கெல்லாம் இருந்த ப்ரெஷர் வந்து லைட்டா ரிலீஸ் ஆன மாதிரி நம்மளோட அ இன்வெஸ்டர்ஸ்லாம் நெனைக்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெட்டோட மீட்டிங் வந்து அடுத்த வாரம் இருக்கு. மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணுது அப்டின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ஹோல்ட் ஆகுறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்டின்ட்டு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனா, ஆயில் பிரைஸோட இன்க்ரீஸ் காரணமா ரேட் ஹைக்கோட ரிஸ்க் வந்து இன்னும் முழுசா முடியல. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒவ்வொரு இன்ஃப்ளேஷன் டேட்டாவையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்டெல் வந்து ஆல்ரெடி ப்ரீ மார்க்கெட்லேயே கொஞ்சம் மேல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அ நம்மளோட டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வாட்ச் பண்ணலாம் நம்ம. NVIDIA, AMD, Broadcom இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஆரக்கிளுக்கும், பென்டகனுக்கும் மல்டி பில்லியன் டாலரோட கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து கிளவுட் டிஃபென்ஸ் தீமுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். கிளவுட்லயும், டிஃபென்ஸ் தீம்லயும் யாரெல்லாம் ஒரு பெரிய ஆளா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ஆரக்கிள் ஸ்டாக் மாதிரி இருக்கிறவங்கலாம் ஏறுவாங்க உங்களுக்கு. ஸோ பென்டகன்லேருந்து மல்டி மில்லியன் டாலர் வந்து மல்டி பில்லியன் டாலர் கான்ட்ராக்ட் கிடைச்சது தான் இதுக்கான பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்ப நம்ம வந்து கொஞ்சம் வந்து காஷியஸா இருக்கணும். ஏன்னா ஆயில் வந்து ஸ்லிப் ஆயிருக்கு அப்படிங்கிறனால டக்குன்னு எல்லாமே ஜம்ப் ஆயிடாது. மெயினா இன்னைக்கு நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய 2 ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிளும், இன்டெல்லும் தான். ஸோ இந்த 2 ஸ்டாக்கையும் நீங்க வந்து இன்னைக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். நேத்து ஸோ நேத்து வந்து மார்க்கெட்ல வந்து பேனிக் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பையர்ஸ் வந்து திரும்ப வர ட்ரை பண்றாங்க. அம் ஆயில் கொஞ்சம் கூலா இருக்கிறனால, உங்களுக்கு வந்து டெக் ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஓரளவு மூச்சு விடுறதுக்கான சான்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஏஐல இருக்கிற ஸ்பெண்டிங் பத்தின ஃபியர் வந்து இன்னும் மார்க்கெட்லேருந்து போகல. ஸோ இன்னைக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இன்டெல் வந்து ரெக்கவரி காட்டுறது ஒண்ணு. அ ஆரக்கிளுக்கு வந்து பென்டகனோட ஆர்டர் கிடைச்சது. 3 வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கூலிங் ஆகுது, கூல் டவுன் ஆகுது ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. ஏஐ ஸ்பெண்டிங்க்கான ஃபியர் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டோட வால் ஸ்ட்ரீட் டைரக்ஷன வந்து முடிவு பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யுஎஸ் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்க யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஹேப்பி இன்வெஸ்டிங். See you on the next update. Thank you.